மக்கள். அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது வரைக்கும் உங்கள் 2 பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கும். வெல்கம் டு பிளாக் பெப்பர் சேனல். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம நெய் சோறு தால்ச்சா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தால்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். அடுத்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ எடுத்துருக்கோம். நல்லா வேக வச்சுக்கலாம். 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். துவரம்பருப்பு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வெடித்து வரணும். அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி, தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் மசாலா, மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசம் போகிற வரையும். அடுத்து நம்ம ஒரு மாங்காய், 5 கத்திரிக்காய் 2 வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் காயை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது புளி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நமக்கு தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நெய் சோறு. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் வெடித்து வரணும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வரணும். கொஞ்சம் பச்சை மிளகா, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
அடுத்து 2 தக்காளி. தக்காளி அதிகம் ஆட் பண்ண வேண்டாம், கலர் மாறிடும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கிறோம். $150 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசினா 1க்கு 1.5 வச்சுக்கலாம். நம்ம ஆர்டினரி அரிசி யூஸ் பண்ணால் 1க்கு 2 யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சா நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம அடித்து நாக் அவுட் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இது போல் சப்போர்ட்டு நீங்கள் எப்பயும் எங்களுக்கு கொடுக்கணும். வாங்க சாப்பிட்லாம்.